Good evening, everyone. This is Devikas from Using Ladka. Am I audible? Screen visible at the login. Mr. Yusuf. Screen visible at the. Yes, sir. Thank you, sir. இப்போ பார்க்குற கான்செப்ட் என்ன அப்படின்னா இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான எக்ஸாம்ல வந்து பேப்பர் 2ல செக்ஷன் ஏ வந்து கம்ப்ளீட்டா ஒன்வர்ட் ரிலேட் ஆகிருக்கு ஃபுல்லா. அதில் அனாலிசிஸ்ல இருந்து 5 கொஸ்டின் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஎன் செட்லையும் அனாலிசிஸ் பேஸ் பண்ணி 5 கொஸ்டின் வரும். இந்த ரெண்டுக்கும் காமனாக ஒரு ஏரியா இருக்கு. இதுலேயும் அந்த பர்டிகுலர் செக்ஷன்ல இருந்து ஒரு 3 மார்க் கேள்வி இருக்கும். அதுலேயே ஒரு பர்டிகுலர் செக்ஷன்ல இருந்து காமனா ஒரு 3 மார்க் கேள்வி இருக்கும். ஸோ அந்த காமன் செக்ஷன்ல தான் இந்த இந்த கிளாஸ் வரும். ஸோ அதில் வந்து கவுண்டபிள் அப்படிங்கிறதுக்கான இன்ட்ரோடக்ஷன் வந்து நம்ம போன கிளாஸ்லயே ஒரு டெமோ வீடியோ தான் கொடுத்துருந்தோம். கவுண்டபிள்னா என்ன, கவுண்டபிள் ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி இருக்கும், கவுண்டபிள் எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு பார்த்துக்கணும். இப்போ கவுண்டபிள் பேஸ் பண்ணி ரிசல்ட்ஸ் நோட் பண்ணிக்கணும். எல்லாமே டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அது சிடிஏ இருக்கட்டும் இல்லை டிஎன் செட்டாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து ஒரே கவர்மெண்ட் தான் கண்டக்ட் பண்ணுது. அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து டைரக்ட் கொஸ்டினாக தான் இருக்கும். ரொம்ப திங்கிங் லெவல்லாம் இருக்காது. இப்போ ரிசல்ட்ஸ் எல்லாம் மெயின் நல்லா படிக்கணும். ரிசல்ட்ஸ் நம்ம ஃபாலோயிங் அப்படியே கவனிச்சுறாங்க. ஏயும் பியும் கவுண்டபிள் செட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா recall the countable sets. What is countable? Countable means either the set is finite or countably infinite. The video already இருக்கு. TN setல already இந்த வீடியோ இருக்கு, முடிஞ்சா பாருங்க. Countably infinite or finite அப்படிங்கிறது தான் கவுண்டபிள் அப்படின்னு சொல்லுவோம். கவுண்டபிளி இன்ஃபைனைட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா there is a bijection map between the set to natural numbers. அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். If A and B are countable, then A cross B is also countable. A cross B is countable. If A and B are countable, then A cross B is countable. ஸோ ஏ வந்து கவுண்டபிளி இன்ஃபைனைட் ஆயிருந்து நல்லா கவனிங்க. ஏங்கிறது வந்து ரிசல்ட் அப்படியே ஃபுல்லாக படிக்கணும். அந்த ஆன்சரை மட்டும் படிக்காம எது சொல்றேன் அப்படின்னா ஏ இஸ் கவுண்டபிளி இன்ஃபைனைட் அண்ட் எஃப் இஸ் மேப்பிங் ஃப்ரம் ஏ டு பி இஸ் ஆன் டு. இப்படி இந்த பி வந்து கவுண்டபிளா இருக்குன்னு சொல்லி முடிக்கிறாங்க. விச் மீன்ஸ் ஏ வந்து கவுண்டபிளா இருந்து, பிகாஸ் கவுண்டபிளி இன்ஃபைனைட்னா என்ன அர்த்தம், கவுண்டபிள் தான் அர்த்தம். ஸோ ஏங்கிறது கவுண்டபிளா இருந்து எஃப் மேப்பிங் ஃப்ரம் ஏ டு பி வேர் ஏ இஸ் கவுண்டபிள். அந்த மேப்பிங் ஆன் டு மேப்பிங் இருந்துச்சு அப்படின்னா பியும் கவுண்டபிளா இருக்குன்னு சொல்லி மாத்துறாங்க. இந்த கொஸ்டின் டிஸ் பண்ணி கேட்கலாம் சில சமயத்துல. ஏ வந்து கவுண்டபிளா இருக்கு, பி வந்து கவுண்டபிளா இருக்கணும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் எஃப் என்னவா இருக்கணும். ஸோ ஆப்ஷன்ஸ்ல ஆன் டுங்கிற ஆப்ஷன் கண்டிப்பா இருக்கும். இப்படிலாம் கூட கொஸ்டின் கேட்க சான்சஸ் உண்டு. ஸோ நீங்க தியரி படிக்கிறீங்கன்னா ஃபுல்லா படிக்கணும். இம்ப்ளிகேஷன் பார்ட் படிக்காம தியரி ரொம்ப ஈஸியான தியரி. ஏங்கிறது கவுண்டபிள் இன்ஃபினைட்டா இருக்கு அப்படின்னா எஃப் வந்து ஏ டு பி இஸ் ஆன் டு அப்படின்னா பி வந்து கவுண்டபிளா மாறும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. Any countably infinite subset. So C dotனு வச்சோம் அப்படின்னா C dotனு எழுதிருக்கேன் இந்த இடத்துல. C dot அப்படின்னா கவுண்டபிளிங்கிற வார்த்தைங்க கவுண்டபிளி infinite set is equivalent to, அது எதுக்கு ஈக்குவலண்டா இருக்கும், ப்ராப்பர் சப்செட் டு itself. அதாவது கவுண்டபிள் இன்ஃபைனைட் செட்ல இருந்து மொத்த அந்த கவுண்டபிள் இன்ஃபைனைட் சப்செட்டையும் அதுக்குள்ள இருந்து ஒரு ப்ராப்பர் சப்செட் எடுத்து அதை நம்ம திரும்ப ஒரு பைஜெக்ஷன் மேப் இருக்குன்னு சொல்லி சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த கவுண்டபிள் இன்ஃபைனைட் செட்டை வந்து ஒரு ஐன்னு வச்சுப்போம். இது வந்து கவுண்டபிள் இன்ஃபைனைட் செட். இதுல இருந்து எடுக்கக்கூடிய ப்ராப்பர் சப்செட்டை பின்னு வச்சுப்போம். இப்போ என்ன செய்ய முடியும் அப்படின்னா எஃப்ல இருந்து ஐ டு பிக்கு ஒரு மேப்பிங் கொடுக்க முடியும். அது பைஜெக்ஷனாகவும் இருக்கும். ஈக்குவலன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரெண்டு ஃபங்க்ஷனை ரெண்டு செட்டை எப்போ ஈக்குவலன்னு சொல்லுவோம் அக்கார்டிங் டு கவுண்டபிலிட்டி அப்படின்னா அந்த ரெண்டு செட்டுக்கு நடுவில் ஒரு பைஜெக்ஷன் மேப் எக்ஸிஸ்டன்ஸ் காட்டணும். ஒரு ஃபங்க்ஷனை எப்போ கவுண்டபிள்னு சொல்லுவோம் அப்படின்னா ஒன்று ஃபைனைட்டா இருக்கணும், இல்லாட்டி கவுண்டபிளி இன்ஃபினைட்டா இருக்கணும். ஃபைனைட்னா தெரியும் உங்களுக்கு என்ன முடியும், டிஸ்க்ரீட்டா இருக்கும். கவுண்டபிளி இன்ஃபினைட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த செட்டை நேச்சுரல் நம்பருக்கு ஈக்குவலண்ட் செட்னு சொல்லணும். இப்போ ஏங்கிற செட்டை கவுண்டபிளி இன்ஃபினைட்னு சொல்லணும் அப்படின்னா அந்த ஏங்கிற செட்டை n அப்படிங்கிற நேச்சுரல் நம்பர்ஸோட ஏங்கிற செட்டை வந்து கவுண்டபிள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஏங்கிற செட்டை நேச்சுரல் நம்பர் செட்டோட பைஜெக்ஷன் சொல்லி சொன்னா போதும். விச் மீன்ஸ் ஏ இஸ் ஈக்குவலன்ட் டு என்னன்னு சொல்லி சொன்னா போதும்.
ரெண்டு செட்டு எப்ப ஈக்குவலண்டா இருக்கும் அப்படின்னா அந்த ரெண்டு செட்டுக்கு நடுவில் ஒரு பைஜெக்ஷன் மேப்பிங் கிடைக்கணும். அந்த ரெண்டு செட்டுக்கு நடுவில் ஒரு பைஜெக்ஷன் மேப்பிங் கிடைக்குது அப்படின்னா அந்த ரெண்டு செட்டும் ஈக்குவலண்ட். எப்பெல்லாம் ஒரு செட்டை ஈக்குவலண்ட் டு ஒரு நேச்சுரல் நம்பர்னு சொல்லி சொல்றோமோ அப்பெல்லாம் அந்த செட்டு கவுண்டபிள் இன்ஃபினிட்டா மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல ஏவும் நேச்சுரல் நம்பரும் ஏ வந்து நேச்சுரல் நம்பருக்கு ஒரு பைஜெக்ஷன் மேப்பிங் கொடுக்குது. எப்பெல்லாம் ஒரு செட்டு நேச்சுரல் நம்பருக்கு ஒரு பைஜெக்ஷன் மேப்பிங் கொடுக்குதோ அப்பெல்லாம் அந்த செட்டை ஃபார் எக்ஸாம்பிள் ஏங்கிற செட் வந்து எண்ணுக்கு வந்து ஒரு பைஜெக்ஷன் மேப்பிங் கொடுத்துருக்கு அப்படின்னா இந்த ஏங்கிற செட்டை கவுண்டபிள் இன்ஃபைனைட்னு சொல்லுவோம். ஒரு செட்டு கவுண்டபிள் இன்ஃபைனைட்டா மாறிடுச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா அது கவுண்டபிளா மாறிடும். லிசன் கேர்ஃபுல்லி. அதே மாதிரி இங்கேயும் சொல்றாங்க எனி கவுண்டபிளி இன்ஃபைனைட் செட் இஸ் ஈக்குவலன்ட் டு ப்ராப்பர் சப்செட் டு இட் செல்ஃப். இப்ப I is a subset of P is a subset of I. ஏதாவது கவுண்டபிள் இன்ஃபைனைட் செட் ஒன்று இருக்கு, அது ஐன்னு வச்சுப்போம். இந்த ஐல இருந்து ஒரு ப்ராப்பர் சப்செட் எடுக்கிறோம். செட் யாரு அப்படின்னா பி. அந்த பிக்கு இந்த ஐ வந்து ஈக்குவலண்டா இருக்குன்னு சொல்லி சொல்றோம். இந்த பிக்கும் இந்த ஐயும் ஈக்குவலண்டா இருக்குன்னு சொல்லி சொல்றோம். ஈக்குவலண்டா என்ன ஏதாவது சொல்லுங்க. ஈக்குவலண்டா என்ன? வாட் இஸ் ஈக்குவலண்ட்? தப்பப்பட்ட சொல்லுங்க, அப்பதான் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படின்னு தெரியும். ஏதாவது இன்ட்ராக்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல ஒரு கவுண்டபிளி இன்ஃபைனைட் செட்ல இருந்து ஒரு சப்செட் எடுக்கிறாங்க, ஒரு ப்ராப்பர் சப்செட் எடுக்கிறாங்க. ப்ராப்பரா அர்த்தம் அதே எடுக்கக்கூடாது, ஐயவே எடுக்கக்கூடாது. அந்த இடத்துல எழுதும் போது கூட ப்ராப்பர் சப்செட் சி தெளிவாகவே கொடுக்கலாம். எடுத்துட்டு அப்படி எடுத்தீங்க அப்படின்னா அந்த பிங்கிற மேப்பும் ஐங்கிற மேப்பும் ஈக்குவலண்டா இருக்கும். வாட் இஸ் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லுங்க. வாட் இஸ் ஈக்குவலண்ட்? நோ ஆன்சர். நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து சேமா இருக்கணும் சார். 1 to 1 on to இருக்கணும். எஸ் மேம், வெரி குட். ஸோ ஈக்குவலண்ட் அப்படின்னா பைஜெக்ஷன் மேப் எக்ஸிஸ்ட் ஆகணும் ஃப்ரம் பி டு ஐக்கு. எப்பெல்லாம் ஒரு செட்ல இருந்து நேச்சுரல் நம்பருக்கு ஒரு ஈக்குவலண்ட் காட்டுறீங்க அப்படின்னா அப்ப அந்த செட்டு கவுண்டபிள் இன்ஃபினிட்டா மாறிடும். ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான், இந்த ஈஸியும் கூட. சரிங்களா? ஸோ எனி கவுண்டபிள் செட், எனி கவுண்டபிள் எதுக்கு இந்த ரிசல்ட் சொல்றேன் அப்படின்னு ரொம்ப முக்கியமான ரிசல்ட். எனி கவுண்டபிள் இன்ஃபினைட் செட், இது போன வருஷம் செட்ல வந்து ஒரு வருஷம் பேஸ்மெஸ் வந்து இருக்கு. எனி கவுண்டபிள் இன்ஃபினைட் செட் இஸ் ஈக்குவலன்ட் டு ப்ராப்பர் சப்செட் ஆஃப் இட்ஸ் செட். அடுத்த ரிசல்ட் பாருங்க. எனி இன்ஃபினைட் செட் contains a countably infinite subset. Any infinite set contains a countably infinite subset. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு இன்ஃபினைட் செட்டுக்குள்ள ஒரு கவுண்டபிளி இன்ஃபினைட் சப்செட் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. சரி, இன்ஃபினைட் செட்னு ஐ எடுத்துக்கிறேன். இந்த இன்ஃபினைட் செட் வந்து ஐ பாக்குறானா உள்ள சாப்பாடு போட்டு வச்சிருக்கான். அது நீ வந்து பார்த்தா சாப்பாடு போட்டு இந்த ரெக்வஸ்டிங் லீடர் அன்னெசரியா மியூட் எடுத்து விடாது. ஆன்சர் கேட்கறப்ப தயவுசெய்து ஆன்சர் பண்றப்ப எடுத்து விடுங்க. Any infinite set contains a countably infinite subset. இப்ப ஒரு இன்ஃபினைட் செட் இருக்கு ஐ. அந்த இன்ஃபினைட் செட்டுக்குள்ள ஒரு கவுண்டபிளி இன்ஃபினைட் சப்செட் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்குள்ள ஒரு சப்செட் நான் எடுக்கிறேன். சப்செட் வந்து சின்னு வச்சுக்கோம். சி இஸ் சப்செட் ஆஃப் ஐ. இந்த சி வந்து கவுண்டபிளி இன்ஃபினைட்டா இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்லுங்க. இந்த சிங்கிறது கவுண்டபிள் இன்ஃபினைட் சப்செட்டா இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு இன்ஃபினைட் செட் ஐன்னு இருக்கு, அதுல இருந்து சீன் ஒரு சப்செட் எடுக்கிறேன். அந்த சீன்ற செட் வந்து கவுண்டபிள் இன்ஃபினைட்டா இருக்கு அப்படின்னா which means what? அந்த சியும் இன்னொரு செட்டும் ஈக்குவலண்டா இருக்கும். அந்த செட்டு பேர் என்ன? சிங்கிறது வந்து ஒரு கவுண்டபிள் இன்ஃபினைட் அப்படின்னா இந்த சி வந்து யாருக்கு ஈக்குவலண்டா இருப்பா? எண்ணுக்கு. அவ்வளவுதான். அப்ப இன்ஃபினைட் செட்ல இருந்து ஒரு சப்செட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அது எண்ணுக்கு வந்து ஈக்குவலண்டா இருக்கும். இட் மீன்ஸ் அந்த சில இருந்து எண்ணுக்கு ஒரு பைஜெக்ஷன் மேப்பிங் காட்ட முடியும். எப்பெல்லாம் ஒரு செட்ல இருந்து ஒரு நேச்சுரல் நம்பர் சிஸ்டமுக்கு ஒரு பைஜெக்ஷன் மேப்பிங் காட்டுறீங்க அப்படின்னா அந்த செட் வந்து கவுண்டபிள் இன்ஃபினைட்டா இருக்கும். கவுண்டபிள் இன்ஃபினைட் செட்டா இருக்கிறது கண்டிப்பா கவுண்டபிளா இருக்கும். அப்ப என்ன ரிசல்ட் எப்படி மாத்திடலாம் அப்படின்னா எனி இன்ஃபினைட் செட் கண்டெய்ன்ஸ் ஏ கவுண்டபிள் சப்செட்னு மாத்திடலாம். ஒவ்வொரு இன்ஃபினைட் செட்டுக்குள்ளேயும் ஒரு கவுண்டபிள் சப்செட் இருக்கு. அப்படியா? காம்ப்ளெக்ஸ் நம்பருக்குள்ள இருக்கிற ஒரு கவுண்டபிள் சப்செட் சொல்லுங்க.
நீங்க ஒரு சப்செட் சொல்லணும், அது கவுண்டபிளா இருக்கணும். ஒவ்வொரு ரிசல்ட் என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு இன்ஃபினைட் செட்டுக்கு நடுவுல ஒரு கவுண்டபிள் சப்செட் இருக்குன்னு சொல்லி சொல்லுது. கவுண்டபிள் சப்செட் அப்படின்னா இப்ப சிங்கிறது வந்து ஒரு இன்ஃபினைட் செட். அக்ரீடு என்ன? காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து ஒரு அக்ரீடு கவுண்டபிள் செட். அக்ரீடு கவுண்டபிள் செட் அஸ் வெல் அஸ் இன்ஃபினைட் செட். இன்டீஜரா இருக்கும் சார். இன்டிஜர் இருக்கலாம். நேச்சுரல் நம்பரே எடுத்துக்கலாம்ல ஸ்ட்ரைட்டா. நேச்சுரல் நம்பரே எடுக்கலாம். ஓகே சார். நேச்சுரல் நம்பரே எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து Q வரை கவுண்டபிளா இருக்கும். நேச்சுரல் நம்பர்ஸ் வரை கவுண்டபிள். Q காம்ப்ளிமெண்ட் கவுண்டபிளா இருக்காது. ரியல் நம்பர் கவுண்டபிளா இருக்காது. காம்ப்ளெக்ஸ் நம்பர் கவுண்டபிளா இருக்காது. ஆனா காம்ப்ளெக்ஸ் நம்பருக்குள்ள இருந்து ஒரு கவுண்டபிள் சப்செட் எடுக்க முடியும். ரியல் நம்பர்ல இருந்து ஒரு கவுண்டபிள் சப்செட் எடுக்க முடியும். இதெல்லாம் நோட்டபிள் ரிசல்ட்ஸ். இது ரொம்ப முக்கியமான ரிசல்ட். இது நல்லா படிச்சுக்கணும். செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் x, y in the Euclidean plane. What is Euclidean plane? என்ன தெரியுமா? What is Euclidean plane? ஆர் பவர் n சார். Yes, very good. R power n. இப்போ இங்க வந்து ரெண்டு எலிமெண்ட் இருக்கு. அப்ப இந்த பிளேன் பேர் என்ன? R power 2. இது ரேஷனல் கோஎஃபிஷியன்ட்ஸ். அந்த x, y எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்க, எல்லாமே ரேஷனல் நம்பரா மட்டும்தான் இருக்கு. With rational coefficients is countable. அப்படின்னா என்ன அர்த்தம்னா f from r square தான் ஈக்குவலிடியன் பிளேன். ஏன் இங்க r ஸ்கொயர் போட்டிருக்கோம்? பிகாஸ் x, y ரெண்டே ரெண்டு கொடுத்துருக்கான். ஈக்குவலிடியன் பிளேன்னா சொன்ன மாதிரி r power n அப்படி r power n தான். இங்க ரெண்டு பேர் இருக்கிறனால r ஸ்கொயர் போட்டிருக்கோம். இதோட கோஎஃபிஷியன்ட் இந்த x, y எல்லாம் எங்க இருந்து இருக்குறீங்க? நான் சொல்லியிருக்காங்கல்ல, x, y எல்லாம் எங்க இருந்து இருக்கு? This all comes from rational coefficients. So r square of q to n is bijection. ஒரு bijection map வந்து கிடைக்கும். கரெக்டா இது இந்த ஸ்டேட்மென்ட் கரெக்டா பாருங்க. There exists f from r square of q to n is bijection. Is it right or wrong? இப்ப நம்ம போட்டிருக்கிறது கரெக்டா என்னன்னு சொல்லுங்க. ஸ்கிரீன்ல உங்களுக்கு தெரியலையா? Set of all points x, y in Euclidean plane. Euclidean plane அப்படின்னா r square with rational coefficient is countable. அப்படின்னா என்ன அர்த்தம்? r square of q ல இருந்து நேச்சுரல் நம்பர் சிஸ்டத்துக்கு ஒரு பைஜெக்ஷன் மேப் கிடைக்கும்னு அர்த்தம். அப்படி கிடைச்சா என்ன சொல்லுவீங்க? அந்த r square of q வந்து கவுண்டபிள்னு சொல்லுவாங்க. எஸ் மேம், இதோட r square of q வந்து கவுண்டபிள்னு சொல்லி சொல்லிடலாம். r square of q வந்து கவுண்டபிள்னு தான் ஸ்டேட்மெண்ட் ரிசல்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தங்கிறத நம்ம இங்க எழுதிருக்கோம். That exists a function from r square of q to natural number is bijection. அது என்ன r square of q அப்படின்னா r squareனா என்ன அர்த்தம் அப்படின்னா set of all the points x, y. பட் x, y-யும் r-ல இருக்காது, எங்க இருக்கும்? q-ல இருக்கும். இதுதான் r square of q. நீங்க பொதுவா செட்டோட டெஃபினேஷன் படிக்கும் போது a cross b equal to set of all a, b such that a belongs to a, b belongs to b தான் படிச்சிருக்கீங்க. ஆனா இங்க அப்படி இல்லை. r ஸ்கொயர் அப்படின்னா r கிராஸ் r-னு அர்த்தம். அப்ப எப்படி எழுதணும்? x, y such that x-ம் r-ல தான் இருக்கும், y-யும் r-ல தான் இருக்கும். ஆனா இங்க அப்படி கொடுக்கல. x q-ல இருக்கும், y-யும் q-ல இருக்கும். இப்படி மாறும்போது அதை நம்ம r square of q சொல்லி சொல்லுவோம். ரொம்ப முக்கியமான செட் ஆஃப் ஆல். இந்த கோஎஃபிஷியன்ட் யாருன்னா மெயினா கேட்பாங்க. ரேஷனல் கோஎஃபிஷியன்ஸா இருக்கும். அது ஒருவேளை ரியல் கோஎஃபிஷியன்ஸா இருந்தா கண்டிப்பா அது கவுண்டபிளா மாறாது. ஏன் ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா? r ஸ்கொயர் ஆஃப் r இப்படி இருந்தா அது கவுண்டபிளா மாறாது. ரீசன் என்ன? நீ ஆன்சர்ஸ் r ஸ்கொயர் ஆஃப் r இருந்தா கண்டிப்பா அது கவுண்டபிளா மாறாது. என்ன ரீசன்? ரேஷனல் கோஎஃபிஷியன்ட் இருந்தா மட்டும்தான் கவுண்டபிளா மாறும். மற்றபடி r ஸ்கொயர் ஆஃப் r வந்து கண்டிப்பா கவுண்டபிளா மாறாதுன்னு அந்த இடத்துல சொல்றேன். இட் ரைட் ஆகும். ரைட் சார். ரைட். ஏன்? என்ன ரீசன்? ஏன் அப்படின்னா நம்ம r வந்து எலிமெண்ட்ஸ் எதுல இருந்து எடுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரியல் லைன்ல இருந்து எடுக்கிறோம். So which is not countable. ரியல் நம்பர்ல இருந்து எடுக்கிறதுனால ஏன் கவுண்டபிள் ஆக மாட்டேங்குது அப்படின்னா ரியல் நம்பர்ல இருந்து ரேஷனல் எடுத்தா கவுண்டபிள் ஆயிருங்களா? ரேஷனல் வந்து கவுண்டபிள் தானே சார். அதோட ஐடென்டிஃபிகேஷன் இருக்கு, இதுக்கு ஐடென்டிஃபிகேஷன் இருக்காதுல்ல சார்.
அதான் மேம் இப்ப ஆர் ஸ்கொயர் ஆஃப் ஆர்னு இருக்கு அப்படின்னா அது அன்கவுண்டபிள் தான் ஷேரா. ஆனா அந்த ஆர் வந்து அந்த ஆர்லயும் கண்டிப்பா கியூ இருக்கு. நீங்க ஆர்னு எடுத்துட்டு திரும்ப கியூவே ரேஷனல் நம்பர்ஸ் எடுத்தா திரும்ப கவுண்டபிளா மாறும். இதுக்குள்ள இருக்கிற இரேஷனல் நம்பர்ஸ் தான் இதை கவுண்டபிளா இல்லாம ஆகுது மெயினா. பிகாஸ் இரேஷனல்ஸ் வந்து ரொம்ப பேசிக்கான டெஃபினேஷன். இரேஷனல்ஸ் வந்து நான் டெர்மினேட்டிங் நான் ரிப்பீட்டிங் டெசிமல்ஸ். அதை வந்து ஒரு நேச்சுரல் நம்பரால லிஸ்டிங் லேபிளிங் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு எரர்னால தான் இந்த ஈக்குவலியன் கவுண்டபிள் ஸ்பேஸோட ரிசர்ச் இதோட முடியுது. ரேஷனல் பேசிஸ் இஸ் கவுண்டபிள். உங்களோட டிஸ்கஷன்ல ஒரு முக்கியமான பாயிண்ட் இது. ஸோ ஃபர்தர்மோர் அன்கவுண்டபிள். So simplified definition is a set is not countable, which is uncountable. இப்போ செட் கவுண்டபிள் இல்லைன்னா அது வந்து அன்கவுண்டபிளா மாறிடும். எக்ஸாம்பிள் நிறைய ஃபேமஸான எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. So all intervals for the form A comma B, open close to A comma B, close to open A comma B, close interval of A comma B. இது எல்லாமே அன்கவுண்டபிள். இதுக்கு பதிலா எந்த நம்பர்னாலும் நீங்க போட்டுக்கலாம். கண்டிப்பா அது அன்கவுண்டபிளா தான் ஆகும். ரொம்ப ஃபெமிலியர் எக்ஸாம்பிள், set of all irrationals is uncountable. Q complement is uncountable. R is uncountable. C is uncountable. ஸோ இந்த அன்கவுண்டபிள்ல ரொம்ப முக்கியமான ரிசர்ச் எதுவும் கிடையாது, அவ்வளவுதான். மற்றபடி இது எல்லாமே வந்து ஈஸியாக படிச்சுக்கலாம். அடுத்து பாருங்க ஹோல்டர்ஸ் இன்இக்வாலிட்டி. What is holders inequality? P greater than 1. எதுக்கு இந்த தேதி சொல்றோம்னா Q is such that 1 by P plus 1 by Q equal to 1. Then summation AI BI item from 1 to n modulus ரொம்ப முக்கியம். Summation A BI less than or equal to summation item from 1 to n modulus of A or P power 1 by P. Summation item from 1 to n. இதுக்குள்ள நிறைய ஒன்னோடு இருக்கு. பவர் 1 by Q. ஃபர்ஸ்ட் மேஜரான டாபிக் 1 by P plus 1 by Q பண்ணா 1 வருங்கிறது மட்டும் ஞாபகம். For all where AI BI belongs to real number, I running from 1 to 3 etc. எல்லாமே ரியல் நம்பர் பேஸ் பண்ணி இருக்கும். பியோட வேல்யூ கிரேட்டர் தன் ஒன்னா தான் இருக்கும். கியூ வந்து என்னனாலும் இருக்கலாம். இவ்வளவு கண்டிஷன்ஸ் இதில் அடங்கிருக்கு. கீ பாயிண்ட்ஸ் வந்து பி கிரேட்டர் தன் ஒன்னா இருக்கணும் கண்டிப்பா. கியூ வந்து என்னனாலும் இருக்கலாம். கியூ செட். ஆனா எப்படிப்பட்ட கியூவா இருக்கணும்? கியூ வந்து எப்படிப்பட்ட கியூன்னு இருக்கலாம். கண்டிப்பா 1 by P plus 1 by Q பண்ணா என்ன வரணும்? 1 வரணும். அப்படிப்பட்ட கியூவா தான் இருக்கணும் மெயினா. அப்படிங்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது ஹோல்டர்ஸ் இன்இக்வாலிட்டி நம்ம சொல்றோம். Summation A BI equal to summation A power P whole power 1 by T, summation B power Q whole power 1 by T. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க. Minkowski inequality. ஸோ இதுல வந்து ஹோல்டர்ஸ் இன்இக்வாலிட்டியில பிக்கு பதிலாக கியூக்கு பதிலாக டூன்னு போட்டோம் அப்படின்னா அது என்ன இன்இக்வாலிட்டியா மாறும்? அவ்வளவுதான். காச்சி-ஸ்வார்ட்ஸ் இன்இக்வாலிட்டி. ஸோ ஹோல்டர்ஸ் இன்இக்வாலிட்டியில பி ஈக்குவல் டு கியூ ஈக்குவல் டுன்னு போட்டோம் அப்படின்னா அது வந்து காச்சி-ஸ்வார்ட்ஸ் இன்இக்வாலிட்டியா மாறும். அடுத்து வந்து மின்கோஸ்கி அடிஷன்ல மின்கோஸ்கி. எஸ் மேம்.
இப்போ எழுதுனதே கொஞ்சம் அடிஷனல் எழுதணும். ஆனால் முக்கியமான கண்டிஷன் பி வந்து கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 1. அது அங்கே வந்து பி கிரேட்டர் தான் 1. இங்கே பி கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 1. ஒரே கண்டிஷன் தான் டிஃபர் ஆகும். இந்த மைனியூட்டை நோட் பண்ணணும். அதான் முக்கியம். ஏன்னா இன்இக்வாலிட்டியை படிக்கிறது ஈஸி. அதை வந்து யூஸ் பண்ணி கேட்கும்போது கரெக்டாக எழுதணும். ஏஐபிஐ ப்ராபபிலிட்டி அது மல்டிப்ளிகேஷன் எழுதணும்னா இது அப்படியே அடிஷன் எழுதணும். எஸ்னா ஈக்குவல் டு சமேஷன் எதுவுமே சேஞ்ச் ஆகாது பாருங்க, எல்லாமே அப்படியே இருக்கும். பிளஸ் சமேஷன் பட் இங்க கியூ கிடையாது. அங்க வந்து கியூ இருக்கு, இங்க கியூ கிடையாது. ஐதனிங் ஃப்ரம் 1 to n. The same for all where a and b belongs to real number and then ஐதனிங் ஃப்ரம் 1 to 3 etc. n. இதுதான் இன்டர்சென்ஸ் இதெல்லாம் அப்படியே இருக்கும். அடுத்து வந்து எனக்கு பார்த்து பவுண்டட்னஸ். பவுண்டட் ஒரு ஃபங்க்ஷன் எப்போ பவுண்டட்னு சொல்லுவீங்க? ஃபங்க்ஷன் எப்போ பவுண்டட் சீக்வன்ஸ் மாதிரியே படிச்சுக்கலாம். இது ஃபங்க்ஷன் எப்போ பவுண்டட் இப்போ இந்த எஃப் இஸ் போத் என்ன இருக்கணும்? பவுண்டட் above and below. பவுண்டட் பிலோ அண்ட் பவுண்டட் அபவ். ஃபங்க்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் ஒண்ணுதான். ஃபங்க்ஷன் இல்லாம சீக்வன்ஸ் வர முடியாது. ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தாதான் சீக்வன்ஸே ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபங்க்ஷன் சொன்னாலும் சீரீஸ்ன்னு சொல்லலாம், சீக்வன்ஸ் சொன்னாலும் ஒரே மீனிங்காகவே பாருங்க. பவுண்டட் அபவ் அண்ட் பவுண்டட் பிலோ. எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. n ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் f of n equal to n. இது f of n is equal to n பவுண்டடா பவுண்டட் இல்லையா? அன்பவுண்டட் சார். unbounded. So f of n is unbounded. எது இல்ல அதுல? எது இல்ல? as அப்பர் பவுண்ட்ஸ் சொல்ல முடியாது சார். upper bounded, no upper bound. ரொம்ப சிம்பிள். நீங்க எல்லாம் ஆக்சுவலா தெரியலாம் கவனிச்சுங்க. ஒரு நம்பரை சப்ஸ்டிட் பண்ணிட்டே வரணும். நேச்சுரல் நம்பர்ல இருந்து எடுத்து ஒரு நம்பரா போட்டுட்டே வரணும். 1 போட்டா 1 வரும், 2 போட்டா 2 வரும், 3 போட்டா 3 வரும். அப்ப லீஸ்ட் நம்பர் யாரும் 1. 0 போடக்கூடாதான், போடக்கூடாது. ஃபங்க்ஷன் எங்க நீங்க டிஃபைன் ஆகும்னா n வந்து ரியல் நம்பர்ஸ் தான் டிஃபைன் ஆகும். ஸோ அப்ப நீங்க டொமைனோட ஸ்டார்டிங் பாயிண்டே 1 தான். அப்ப நீங்க 1ல இருந்து போட்டீங்கன்னா சின்ன நம்பர் வந்து 1 தான். இங்க பெரிய நம்பர் யாருன்னு தெரியாது இல்லையா? அப்ப எதுவும் கிடையாது. f of n equal to minus n. இப்ப இது பவுண்டடா அன்பவுண்டடா? இது அன்பவுண்டட் சார். லோவர் பவுண்ட் சொல்ல முடியாது. as f has no lower bound. இதுல அப்பர் பவுண்ட் இருக்கு. -1 தான் இதுக்குன்னே பெரிய நம்பர். -2 -3 சின்ன நம்பர் போயிட்டே இருக்கும். உங்களால இதுல லோவர் பவுண்ட் கண்டுபிடிக்க முடியாது. அடுத்த ஃபங்க்ஷன் f of n equal to 1/n. இது சொல்லுங்க. f of n equal to 1/n. பவுண்டட் சார். பவுண்டட். Bounded. This is bounded. Clearly bounded. ரொம்ப ஃபேமஸான எக்ஸாம்பிள் bounded ஆக்சுவலா இருக்கு. It's bounded. So what is bounded above? Bounded above by 0, below by 1. Above by 0? Below by 1 sir. What is below? 0. Yes, sir. 0 Sorry, bounded sir, sorry. above. Yes, yes. பரவாயில்ல. சின்ன கரெக்ஷன் தான். Below by 0, above by 1. So bounded above, bounded below. நீங்க 1 போட்டீங்கன்னா இங்க 1 வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. 1 தான் வந்து உங்களுக்கு இருக்கிறதே bounded above. bounded below பாத்தீங்கன்னா நீங்க 2 போட்டீங்க அப்படின்னா 1/2 0.5, 1/3 போடும்போது 0.3, 1/4 போடும்போது 0.25, 1/5 போடும்போது 0.2. இப்படியே குறைஞ்சிட்டே போகும். எண்ணுக்கு பதிலா என்ன வந்து நேச்சுரல் நம்பர் பிலாங் இருக்கனால 1 lakh எண்ணுக்கு பதிலா 1 lakh 2 lakhs 3 lakhs போட்டீங்கன்னா ரொம்ப ஸ்மால் வேல்யூவா போயிட்டே இருக்கு. இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டா என்ன ஆகும்னா லிமிட் n tends to infinity 1/n equal to 0.
ஸோ 1/∞ வேல்யூ வந்து 0 0 சொல்லி ஆயிடும். ஸோ திஸ் ஃபங்க்ஷன் having both bounded above and bounded below. இதே கதை தான் சீரீஸ்க்கும் சீக்வன்ஸ்க்கும் இதே கதை தான். 1/n என்ன நொட்டேஷன் தான் மாறும் சிம்பிளா. ரொம்ப வந்து மற்றபடி இதுல கண்டென்ட் வைஸ் அந்த அளவுக்கு எதுவுமே இருக்காது. அந்த சீக்வன்ஸோட பார்ட் மட்டும் தான் மாறும். இப்படி எழுதுவீங்க அவ்வளவுதான். சீக்வன்ஸ் ஆஃப் 1/n இப்படி எழுதுவோம். மற்றபடி எதுவுமே டிஃபர் ஆகாது. ஸோ f of n equal to -1 power n. oscillating sequence. இது ஆசிலேட்டிங் சீக்வன்ஸ் ஆசிலேட்டிங் ஃபங்க்ஷன் இந்த இடத்துல அந்த சீக்வன்ஸ் படிச்சது தான் அப்படியே அந்த ஃபங்க்ஷனை மாற்றி எழுதிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். இது இஸ் ஆசிலேட்டிங் ஃபங்க்ஷன். என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்க இப்போ 1 போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு -1 வரும். 2 போட்டீங்க அப்படின்னா +1 வரும். 3 போட்டா அகைன் -1 வரும். 4 போட்டா 1 வரும். இது மாதிரி உங்களுக்கு -1 +1 -1 +1 போயிட்டே இருக்கும். இது ஆசிலேட்டிங் ஃபங்க்ஷன். பட் பவுண்டட் எபோ பவுண்டட் பிலோ இருக்கா இல்லையா? இல்லையோ, பவுண்டட் தான் சார், பவுண்டட் தான் சார். பவுண்டட் தான். f of n is bounded. உங்களுக்கு தேவை பவுண்டட் எபோவும் பவுண்டட் பிலோவும் கண்டுபிடிக்க முடியுதா இல்லையா தான் கேள்வி. பவுண்டட் எபோ பை இருக்கு தானே, பவுண்டட் பிலோ பை -1. f of n இதுல இன்னொரு முக்கியமான கொஸ்டின் இருக்கு. ரேஞ்ச் ஆஃப் f is 2 தானே. number of elements in range of f is 2. கரெக்ட் தானே. ரேஞ்சில் 2 எலிமெண்ட் தானே இருக்கு. இப்போ நீங்க இந்த பக்கம் 1 2 3 4 5 என்னனாலும் இருக்கட்டும், இந்த பக்கம் 2 எலிமெண்ட் தான். 1னா -1, 2னா +1, 3னா -1, 4னா +1, 5னா -1, 6னா +1. இதுக்குள்ளேயே தான் சுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ இதை தாண்டி போகாது. கோடொமைன் அதை தாண்டி போகாது. கோடொமைன் ரியல் நம்பர், கோடொமைன் வந்து ரியல் நம்பர், அது மாத்திரம் இல்லை. ஆனா வந்து ரேஞ்ச் வந்து 2 எலிமெண்ட் தான். -1 1 மட்டும்தான். இது எதுவுமே சாட்டிஸ்ஃபை பண்ணாததுல. ஸோ n of range of f is 2. And then பாருங்க, f of n equal to c. இது எப்படி இருக்கும்? 1 போட்டால என்னதான் வரும் உங்களுக்கு? கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். 1 போட்டாலும் 2 போட்டாலும் என்ன நம்பர் போட்டாலும் திரும்ப அந்த c தான் போய் மேப் ஆகும். ஸோ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் இஸ் ஆல்வேஸ் பவுண்டட். பவுண்டட் எபோ பவுண்டட் பிலோ இங்க ரெண்டுமே சேம் தான். பவுண்டட் எபோவும் c தான், பவுண்டட் பிலோவும் c தான். ரெண்டுமே இங்கே c தான். சின்ன நம்பரும் c தான், பெரிய நம்பரும் c தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு f of n equal to 5 இருக்கு. இந்த c இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்னா 5, 5, 5 எக்ஸெட்ரா இப்படி தான் இருக்கும். ஸோ சின்ன நம்பரும் இங்கே 5 தான், பெரிய நம்பரும் இங்கே 5 தான். பவுண்டட் எபோ பவுண்டட் பிலோ ரெண்டுமே சேர்த்து பவுண்டட்னு சொல்லி மாறிடும். So what is monotonic? A function is monotonic. Bounded above and bounded below. Monotonic. Increasing. Yes. Monotonicனா என்ன அர்த்தம்? மோனோடானிக்கா இருக்கணும்னா ஒன்னும் இந்த ஃபங்க்ஷன் இன்க்ரீசிங்கா இருக்கணும், இல்லாட்டினா Decreasing. டிக்ரீசிங். ரெண்டு ஏதாவது ஒன்று இருந்தா போதும். ஒரு ஃபங்க்ஷன் இன்க்ரீசிங்கா இல்லை டிக்ரீசிங்கா இருந்தா அந்த ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லுவோம்? அதான் ஆசிலேட்டிங் இது சொல்லுவோம். இதுதான் எக்ஸாம்பிள் இப்பதான் பார்த்தோம். -1 power n. இந்த ஃபங்க்ஷன் கூடவும் செய்யாது குறையவும் செய்யாது. -1 +1 -1 +1 போயிட்டே இருக்கும். This is pure example for oscillating functions. மோனோடானிக்ல இந்த என்னங்கிறது என்ன ஃபங்க்ஷன்? இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிளே திரும்ப பார்த்துக்கலாம். f of n equal to n. இது என்ன மோனோடானிக்? இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்கா? f of n Increasing. இன்க்ரீசிங் சார். ஸோ மோனோடானிக் இன்க்ரீசிங். அடுத்தது டிக்ரீசிங் சார். மோனோடானிக் டிக்ரீசிங். 1/n மோனோடானிக், அதுவும் டிக்ரீசிங் தான். டிக்ரீசிங். ஸோ ஆசிலேட்டிங் ஃபங்க்ஷன் இது மோனோடானிக் இன்க்ரீசிங் கிடையாது, டிக்ரீசிங் கிடையாது. ஒன்று ஏறிட்டே போகணும், இறங்கிட்டே போகணும். சிம்பிளான கண்டிஷன்ஸ் தான் எல்லாமே. இப்போ வந்து கொஸ்டின் என்ன கொஸ்டின்னா, infinite function
infinite elements, monotonic increasing and monotonic decreasing. Which is bounded. இதுல எக்ஸாம்பிள் கொடுங்க பாருங்க. இன்ஃபினிட்டாவும் இருக்கணும், மோனோடானிக் இன்க்ரீசிங் இருக்கணும், மோனோடானிக் டிக்ரீசிங் இருக்கணும், பவுண்டடாவும் இருக்கணும். Closed interval 0,1 சார். க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1 இது இன்க்ரீசிங் ஒன்று தானே மேம். க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1 அப்படின்னா 0ல இருந்து 1 வரை போகும் கரெக்டா? எஸ் சார். டிக்ரீசிங் வராது, டிக்ரீசிங் இருக்கணும் உள்ள. ஆனா அதுக்குன்னு நீங்க வந்து இன்டிஜர் செட்டை சொல்ல முடியாது. இன்டிஜர் செட் சொன்னீங்க அப்படின்னா அது மோனோடானிக் இன்க்ரீசிங்கும் எடுத்துக்க முடியாது, மோனோடானிக் டிக்ரீசிங்கும் எடுத்துக்க முடியாது. ஏன்னா பிகாஸ் ஒரு பக்கம் ஏதோ ஒரு பக்கம் இறங்கும். அப்போ எப்படி இன்க்ரீஸ் டிகிரியும் சேர்ந்த மாதிரி சொல்றதுன்னா அதை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் மட்டும் தான் இருக்கு. f of n equal to c. நான் எடுத்தேன் f of n equal to 3 எடுத்துக்கணும். என்ன f of n equal to 5 எடுத்து 5,5,5 இந்த ஃபங்க்ஷன் ஏகவும் இல்லை இறங்கவும் இல்லை, ஒரே மாதிரி போகுது. அப்ப அதை நீங்க இன்க்ரீசிங்னு சொல்லலாம், டிக்ரீசிங்னு சொல்லலாம். இதுல இன்ஃபினிட் எலமெண்ட்ஸும் இருக்கு, 5,5,5 போயிட்டே இருக்கு. பவுண்டடாகவும் இருக்கு, பவுண்டட் எபோவும் இருக்கு, பவுண்டட் பிலோவும் இருக்கு. இது புரியுதா உங்களுக்கு என்ன சொல்றேன்னா? இந்த ஃபங்க்ஷன் மோனோடானிக்லி இன்க்ரீசிங் மோனோடானிக்லி டிக்ரீசிங் வர மாதிரி எந்த ஃபங்க்ஷனையும் உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. ரெண்டுமே சேர்ந்து இருக்கிற மாதிரிலாம் இருக்காது கண்டிப்பா. அதனாலதான் டெஃபினிஷனே ஒன்னு இன்க்ரீசிங் இருக்கணும் இல்லை டிக்ரீசிங் இருக்கணும்னு சொல்லி இருக்கு. ஆனா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் வந்து எப்பவுமே மோனோடானிக் இன்க்ரீசிங் இருக்கும், மோனோடானிக் டிக்ரீசிங் இருக்கும், பவுண்டட் எபோவும் இருக்கும், பவுண்டட் பிலோவும் இருக்கும், இன்ஃபினிட்டாவும் இருக்கும். இந்த 5மே சேர்ந்து வர ஒரே கேஸ் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் மட்டும்தான். The constant function is the familiar example for carry out infinitely many elements and monotonically increasing and monotonically decreasing, which is monotonic, and having bounded above and bounded below, which is monodisc. இது ரொம்ப ஃபெமிலியரான ஒரு எக்ஸாம்பிள். நீங்க என்ன கேட்கலாம், மோனோடானிக் இன்க்ரீசிங் டிக்ரீசிங் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஃபங்க்ஷன் விச் ஃபாலோயிங் விட்டு 4 ஆப்ஷன் கொடுக்கலாம். டக்குன்னு எது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனா இருக்கோ அதை நீங்க ஆன்சரா போட்டுக்கோங்க. இது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல டீச் பண்ணிக்கிறது தான். இந்த வீடியோ வந்து இந்த கொஞ்ச நேரத்தில் லைவ் ஆகிடும். அன்னைக்கு நடத்தின வீடியோவும் கொஞ்ச நேரத்தில் லைவாகவும் ரெண்டுமே பார்த்துட்டு மறக்காம. இப்போ டிஎன்செட் கிளாஸஸ்க்கான கோர்ஸ் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் இந்த லிங்க் எடுத்த பிளேஸ்லையும் இருக்கும். நீங்க ஏதாவது டவுட்ஸ்னா நீங்க கிளாரிஃபை பண்ணி கேட்கலாம். ஓகேங்களா? டவுட் இருக்கு நீங்க தாராளமாக என்னுடைய ப்ரைவேட் சார் இந்த மீட்டிங் இதோட எண்ட் ஆகுது. நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். தேங்க்யூ.